ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ ரைஸுங்கிற குவான்டிட்டியில் நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன் இருந்தால் சரியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே இஞ்சியும் பூண்டு ஈக்குவலாக மெஷர்மெண்ட் எடுத்து 100 கிராம் இஞ்சினா 100 கிராம் பூண்டுன்னு எடுத்து அரைச்சி அதில் 6 ஸ்பூன் விழுது எடுத்திருக்கேன். 5 தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், இது ரெண்டையும் நல்லா பொடி பொடியாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட 3 பச்சை மிளகாய் கீறி விட்டு எடுத்திருக்கேன். இது கூட க்ளீன் பண்ண புதினா கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி போதுமானது. பட்டை எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது கூட அதில் பாதியான அளவுக்கு ஏலக்காயும் கிராமும் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப் தயிர், அதாவது 150 கிராம் தயிர், நெய் 1 பாக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். குக்கர் வச்சு, பொதுவாக நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெய்லேயே டைரெக்டாக தாளிக்கிறதுனால தாளிச்சிக்கலாம். அதில் பட்டை 2, கிராம்பு ஒரு 4 போட்டு தாளிச்சிக்கோங்க. நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வணக்கிக்குங்க. இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்க விடும்போது தான் நமக்கு அதுக்கான எசன்ஸ் கிடைக்கும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பாதி நேரம் வணங்கினதுக்கப்புறம் அது கூட கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா ப்ரௌனிஸாக வணக்கிற வரைக்கும் தாங்கும். இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது 6 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு விழுதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. நீளமாக கட் பண்ண தக்காளி முடிஞ்ச வரைக்கும் தோல் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வணக்கிக்குங்க. நல்லா வதங்கிக்கிச்சு. இது கூட கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்து வணக்கிக்குங்க. க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியை சேர்த்து எல்லாமே நல்லா ஒரு பொருள் வதங்கினதுக்கப்புறம் இன்னொரு பொருள் போடுங்க. அப்போ தான் அதுக்கான எசன்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். பாருங்கள், நல்லா இப்போ வதங்கியிருக்கு. மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க. இல்லைன்னா 1 ஸ்பூன் போதுங்கிறேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. தீய விடாமல் பார்த்துக்குங்க. இது கூட சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் 3/4 கிலோ சிக்கன் பீசஸ் போட்டு வணக்கிக்குங்க. நல்லா சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இல்லைன்னா நீங்கள் ரைஸ் வெந்தாலும் சிக்கனோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்குங்க. ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அது கூட சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போடுங்க. எடுத்து வச்சுருக்கிற தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. தயிர் நல்லா அந்த கறியில் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கறி ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த கப்பில் நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் வாட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ கணக்கு வரும். ஸோ 5.25 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் அதை மூடி வைக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியை இது கூட நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க. இல்லை நார்மல் ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியை தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா மேலே தூவி விட்டு லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. ஒரு விசில் வந்ததுமே அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இந்த சிம்லையே ஒரு 7 மினிட்ஸ்க்கு நார்மலாக ஒரு விசில் விட்டு 7 மினிட்ஸ் கொஞ்சம் தம்மில் இருக்கிற மாதிரி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சுவையான சூடான பிரியாணி தயார். கிளறதுக்கு முன்னாடி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் லைட்டாக தான் நெய் எப்போவுமே ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.
சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ. சுவையான சூடான பிரியாணி தயார்.